Hi friends, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிளான கஷாயம் பார்க்க போகிறோம். இது வந்து சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த மருந்து வந்து வீட்டில் நம்ம வந்து சிம்பிளாக செய்யலாம். குழந்தைங்களுக்கு வந்து இதை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 வேளையாவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரவே வராது. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கிளாஸ் தண்ணி, இது வந்து கற்பூர இலை, இது ஓமவல்லி இலைன்னு கூட சொல்லுவாங்க. இது வீட்டில் வந்து நம்ம சாதாரணமாக தொட்டியில் வந்து வளர்க்குற ஒரு இலை தான் இது. இதில் வந்து நான் 4 இலை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் சுத்தமான தேன், அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் வந்து 2 கிராம்பு எடுத்திருக்கேன், ஒரு ஏலக்காய். ஸோ இதை வச்சு எப்படி ஒரு கஷாயம் பண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து நம்ம கற்பூரவல்லி இலையை வந்து 4-5 இலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இலையை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு சொல்லியிருந்தேன், அதையும் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சொல்லியிருந்தேன், அதையும் போட்டுக்கோங்க. கிராம்பு சொல்லியிருந்தேன், ஏலக்காயும் அதையும் கிராம்பு, ஏலக்காய் இதையும் வந்து இதோட போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இதை வந்து 1/2 டம்ளர் தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். 1 டம்ளர் தண்ணி வந்து இப்போ 1/2 டம்ளர் தண்ணியாக நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எப்படி தேன் கலந்து குடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது ஒரு கிளாஸில் வந்து நான் வடிகட்டி வச்சுருக்கேன். இது கூட நம்ம இந்த சுத்தமான தேன் வந்து நம்ம கலந்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த கஷாயம் வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 தடவை, பெரியவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை ஒரு கிளாஸ் குடிங்க. கண்டிப்பாக சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. குழந்தைங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஸையே வந்து 2ஆக பிரித்து காலையிலையும் ஈவினிங்கும் அந்த மாதிரி கொடுங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. வயசுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதில் வந்து ஒரு 10 சொட்டு மட்டும் கொடுங்க. அதாவது 4 மாத குழந்தை, 5 மாத குழந்தை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இதிலேருந்து ஒரு 10 சொட்டு மட்டும் கொடுத்தா போதும். கண்டிப்பாக வந்து இருமல், சளி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக குறையும். ஸோ இந்த மருந்தை வந்து கண்டினியூஸாக ஒரு 3 நாளைக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகணுன்னு அவசியமே இல்லை. வீட்டிலையே நம்ம வந்து இந்த கஷாயத்தை குடித்து நம்ம வந்து குணப்படுத்திக்கிடலாம். ஸோ இதை வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.